ஏசாயா அதிகாரம் 10. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோளாகிய அசீரியனுக்கு ஐயோ! அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும், சூறையாடவும், அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிசை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன், என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினாற் போலவும், கோளானது நான் மரக்கட்டை அல்லவென்று எலும்பினாற் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடிபிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல்
சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது, சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. காளிம் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயீஸ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா, வலசை வாங்கி போ. கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சீயோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்த தீர்க்க தரிசனம் தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரம் வரை காணப்படுகிறது என்று முன்னொரு நாளிலே சிந்தித்தோம். இவைகள் ஆகாசின் ஆட்சி காலத்திலே உரைக்கப்பட்ட தொடர்ச்சியான தீர்க்க தரிசனங்கள். இவன் ஒரு பொல்லாத அரசன். இந்த இருண்ட கால வரலாற்றின் மத்தியிலே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஒளிமயமான தேவனுடைய ராஜ்யம் பூமியில் அமைக்கப்பட போவதை குறித்து முன் அறிவிக்கிறார். தேவனுடைய வசனங்களிலே இந்த 10ஆம் அதிகாரமும் ஒரு சிறந்த பகுதிதான். தேவனுடைய சிறந்த கொள்கைகளும் திட்டங்களும் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. மனிதனோடும் தேசங்களோடும் தேவன் ஈடுபட்டு செய்யப்போகின்ற காரியங்கள் அவை. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தை கவனிப்பீர்களானால், இது அக்காலத்தில் இருந்த நியாயஸ்தலத்தை குறித்த சிறிய அறிமுகத்துடன் ஆரம்பமாகிறதை பார்க்கலாம். நியாயஸ்தலங்களிலே நீதி நியாயம் புரட்டப்படுவதை குறித்து அதிகார துவக்கத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை தண்டித்து நியாயம் தீர்க்க அசீரியர்களை பயன்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடைசி காலத்திலே இம்மானுவேலின் தேசத்திற்கு எதிராக வரப்போகின்ற வட திசை ராஜாவிற்கு அடையாளமாக இந்த அசீரியா இருக்கிறது. ஏசாயாவின் காலத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை கடந்து இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி நாட்களை குறித்த தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கடைசி நாட்களை அக்காலத்திலே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அதிகாரம் அர்மகதான் யுத்தத்தை பற்றி கூறுவதோடு நிறைவு பெறுகிறது. கடைசி நாட்களில் வட திசையிலிருந்து எதிராளி இஸ்ரவேல் தேசத்தினை தாக்குவதற்கு நெருங்குவதே இந்த யுத்தமாகும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். இங்கே நீதிபதிகள் அநியாயமான தீர்ப்பு வழங்குவதை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் அநியாயமாய் முடிவுகளை கொண்டு வந்து தீர்ப்பு செய்கிறார்கள். இவர்களே நீதிக்கு பாதுகாவலர்கள். ஆனால் அவர்கள் நியாயமான தீர்ப்பு செய்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் ஒருவேளை தங்களுக்கு மேல் ஒருவர் இல்லை என்ற எண்ணத்திலே செயல்படக்கூடும். ஆனால் நியாயாதிபதி ஒருவர் அவர்களுக்கு மேலே இருக்கிறார் என்பதே சத்தியம். மனிதனுடைய தீர்ப்புகளுக்கு பின்பாக தேவனுடைய நீதி மறைந்திருக்கிறது. பூமியிலே ஆளுகை செய்கிறவர்களும் நியாயம் செய்கிறவர்களும் அவருடைய நீதியை வெளிப்படுத்தவும் அவருக்கு பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். எனவே இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இன்றைய நாட்களுக்கு இது மிகவும் பொருந்துகிற காரியமாய் இருக்கிறது. நியாயம் புரட்டப்படுகிறதும் ஏழைக்கு ஒரு நீதியும் பணக்காரர்களுக்கு ஒரு நீதியும் வழங்கப்படுகிற நிலையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்வதற்காக அவர்கள் அநியாயமான தீர்ப்புகளை கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறார்கள்.
தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் அதை செய்கிறதில்லை. உலகம் எங்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. கைது செய்யப்படும் ஒவ்வொரு குற்றவாளியும் சரியாக விசாரிக்கப்பட்டு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டாலே சமுதாயம் பாதுகாப்பானதாயிருக்கும். அங்கே மக்கள் பத்திரமாக இருக்க முடியும். தெருவிலே சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு நடந்து செல்ல முடியும். அநேக கொலை குற்றவாளிகள், கடும் தண்டனையை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாரும் நியாயமானபடி தண்டிக்கப்பட வேண்டும். இதை அவர்கள் சரியாக செய்யாமல் விட்டுவிடுவார்களானால் எப்படி இருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். சமுதாயம் சீர்கெட்டு போகும். இரவிலே பெண்கள் தனியாக செல்ல முடியாது. மக்கள் பாதுகாப்பான நிலைமையிலே இருக்க முடியாது. எனவே வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியமானது. முந்தின வசனத்திலே நாம் பார்த்தது போல ஏழைகள், சிறுமையானவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் போன்றவர்களை இவர்களுடைய அநியாயமான தீர்ப்புகள் பாதிக்கின்றன. இவர்களுக்கே நியாயம் தேவை. ஏனென்றால் சமுதாயத்தில் உள்ள வலியவர்கள் யாவரும் இவர்களையே துன்பப்படுத்தி லாபத்தை பெறுகிறார்கள். அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. ஆகவே இவர்களுக்கு நியாயஸ்தலத்திலே நீதி கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் இன்றைய உலகிலே இது கிடைப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நியாயஸ்தலத்திலே இருப்போர் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இல்லை. அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உணர்கிறதில்லை. எனவே சரியான தீர்ப்பை அவர்கள் வழங்க இயலாத நிலைமையிலே அநியாயமாக தீர்ப்பு செய்கிறவர்களாகிறார்கள். எளியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தாங்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவரை அவர்களால் நியாயமான தீர்ப்பு வழங்க முடியாது. நியாயாதிபதிகள் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து செயல்படாத போது மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தும் செயல்பட இயலாது. அதே வேளையிலே தேவன் இவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்றும் இங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 10:3 பாருங்கள். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? நியாயாதிபதிகளை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நியாயம் செய்யும்படி நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் ஒரு நாளிலே நித்திய நியாயாதிபதி முன் நிற்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகளாக பூமியிலே இருக்கிறீர்கள், நீங்கள் அவ்வாறு செயல்பட வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்களை நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே பூமியிலே அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்ட வழக்குகளை எவ்விதம் விசாரித்தார்கள் என்பதை குறித்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைய நாட்களிலேயும் நீதிபதிகள் இளகின மனதோடே காணப்படுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏழையான குற்றவாளிகளுக்கு அவர்கள் இறங்கி விடுகிறார்கள், பாரபட்சம் காட்டி விடுகிறார்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே அநியாயம் செய்த நீதிபதிகள் நீதியான நீதிபதி முன் நிற்க வேண்டும் என்பதை மறந்து செயல்படக்கூடாது. தொடர்ந்து ஏசாயா 10:4 பார்ப்போம். கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினாலொழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அநியாயமான நியாய தீர்ப்பு சமுதாயத்தின் பல நிலைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாயிருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இது பாதித்து சீரழிவையும் சமுதாயத்தின் தரம் தாழ்ந்து போவதையும் உண்டாக்குகிறது. மக்களுடைய நன்னடத்தையிலே இது பாதிப்பை உண்டாக்கி சமுதாயத்திலே தாழ்வை ஏற்படுத்தி விடுகிறது. இதனை அடுத்துள்ள வசனத்திலே நாம் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறோம். அநேகர் இதை வெறுக்கக்கூடும். உங்களுக்கு ஒருவேளை இந்த வசனத்திலே ஆட்சேபனை இருக்கும் என்றால் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர்தான் இந்த வசனத்தையும் கூறியிருக்கிறார். ஏசாயா 10:5 என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். இதுவே இந்த முழு பகுதிக்கும் திறவுகோல் போன்ற வசனம். இந்த வசனம் தேவனுடைய முழு நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை தண்டிப்பதற்கு, சிட்சிப்பதற்கு அசீரியர்களை கருவியாக தான் பயன்படுத்தப் போகிறதாக சொல்கிறார். இது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? தன் ஜனங்களை சீர்படுத்த அசீரியர்களை தேவன் பயன்படுத்துகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாத போது எதிராளிகள் கையிலே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற எளிமையான காரியத்தை நாம் செய்யாத போது எதிராளிகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்ற கடுமையான காரியத்திற்குள்ளே கொண்டு போகப்படுகிறோம்.
அசீரியர்கள் கொண்டு வந்த சேதம் அவர்களாக கொண்டு வந்ததல்ல, தேவன் அவர்கள் மேல் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்ததாகும். இன்றைய நவீன விசுவாசிகளுக்கு ஒருவேளை இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் கூறும் சத்தியம் இதுதான். இப்பொழுது ஏசாயா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றைப் போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அசீரிய ராஜாவையும் சனகரிப்பையும் இஸ்ரவேலுக்கு எதிராக அனுப்பினது அவரே என்று கர்த்தர் தொடர்ந்து சொல்கிறார். மேலும் வட இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடிப்பதற்கு ஒப்புக் கொடுத்ததும் அவர்தான். கடைசி நாட்களிலே வட திசை ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு இந்த அசீரியா அடையாளமாயிருக்கிறது. அநேக வேத வல்லுநர்கள் இந்த வசனம் மிருகத்தை பற்றி சொல்லுகிறது என்று கருதுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரோம ராஜ்யத்தின் ஆட்சியாளரை குறிக்கிறதாக இருக்கலாம். தேவன் தம்முடைய ஜனங்களை தண்டிப்பதற்கு பக்தியற்ற ராஜாக்களையும் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களும் அவபக்தி உள்ளவர்களாய் போனார்கள். அவர்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த சிட்சையையும் அனுமதித்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம் எதிராளிகளின் கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் விரும்பாத நபர் நம்மீது கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா? நம்மை விரும்பாதவர்கள் அதிகாரத்திலே இருக்கிறார்களா? தேவனிடத்திலே திரும்புங்கள், அவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை சரி செய்வார், இனிமையானதாக மாற்றுவார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? இங்கே அசீரியனுடைய எண்ணத்தை பற்றி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை அசீரியனை பார்த்து நீ தேவனுடைய கோபத்தின் கோலாக பயன்பட்டாய் என்று கேட்பீர்களானால் அவன் என்ன சொல்லுவான்? ஆம் என்று சொல்வானா? இல்லை, அவன் உங்களை பார்த்து கேலி செய்து சிரிப்பான். அவர்களுக்கு இது வேடிக்கையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவன் அவனோடு பேசி அவனுக்கு எல்லாவற்றையும் அறிவித்து ஒன்றையும் நடத்தவில்லை. தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவனை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அசீரியர்களை பார்த்தீர்களானால் அன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு எப்பக்கத்திலும் வெற்றியே கிடைத்தது. எனவே பெருமை அவர்கள் கண்களை மூடியிருந்தது. தங்களுடைய சுய பலத்தை முற்றிலும் நம்பினார்கள். எனவே அவர்களுடைய உண்மையான நிலை அவர்களுக்கு தெரியாதிருந்தது. தேவன் தன்னை பயன்படுத்துகிறார் என்ற உணர்வோ எண்ணமோ இல்லாதிருந்தது. அவர்கள் கையிலே தேவன் ஜனங்களை ஒப்புக் கொடுத்த போது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இல்லாமல் அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே சிந்தித்தார்கள். ஆனாலும் அசீரியர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருந்தவர். அசீரியனையும் கட்டுப்படுத்தவும் அசீரியனையும் பயன்படுத்தவும் அவரே வல்லவர். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வருவோம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அசீரிய ராஜாவை கொண்டு தன்னுடைய ஜனங்களை தண்டித்து முடித்த பிறகு தேவன் அசீரிய ராஜாவை விசாரித்தார். அவனையும் தேசத்தையும் தண்டித்தார். அவர்கள் தப்ப முடியாது. உலக வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால் அந்த வரலாறே இதற்கு சான்று கொடுக்கிறது. தேவன் அசீரிய ராஜாவையும் அசீரிய தேசத்தையும் நியாயம் தீர்த்தார். தேவன் எல்லா தேசத்தையும் எல்லா ராஜாக்களையும் கட்டுப்படுத்துகிறவர், நியாயம் தீர்க்கிறவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக காண்பிக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒரு சிறந்த கேள்வியை ஏசாயா கேட்கிறார். பாருங்கள், ஏசாயா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. நீங்கள் ஒரு தோட்டத்திற்குள்ளே செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு கோடரியானது உங்களை பார்த்து பேசுகிறது. அது உங்களை பார்த்து,
இந்த பெரிய மரத்தை நான் தான் வெட்டினேன் என்று சொல்லி பெருமையோடு சிரிக்கிறது. நீங்கள் அருகிலே சென்று பார்க்கிறீர்கள், அந்த கோடரியை தவிர வேறு யாரும் இல்லை. உடனே நீங்கள், கோடரியே என்ன சொல்கிறாய், நீயா இந்த மரத்தை வெட்டினாய் என்று சொல்லுகிறீர்கள். மரம் கீழே விழுவதற்கு நான் தான் காரணம், நான் தான் வெட்டினேன் என்று அந்த கோடரி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மனிதன் ஒருவன் கோடரியை பயன்படுத்தினாலே அந்த கோடரி மரத்தை வெட்ட முடியும், இல்லையா? கோடரியால் தனித்து செயல்பட முடியாது. இதே போலத்தான் அசீரியா இன்னும் மற்ற தேசங்களும் காணப்படுகின்றன. தேவன் அந்த தேசங்களை எடுத்து பயன்படுத்தினார். தேவன் பயன்படுத்தியதினாலேயே அவற்றால் இதை செய்ய முடிந்தது. அதை விட்டுவிட்டு அசீரியா போன்ற தேசங்கள் தங்களுடைய பெருமையை நினைப்பதிலே அர்த்தமில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தர் சொல்லும் பொழுது, தேவனோடு இணைந்திருக்கிறவன் பெரும்பாலானவர்களில் ஒருவனாக மாறுகிறான் என்று சொல்கிறார். நீங்கள் தேவனோடு இருப்பீர்களானால் பெரும்பாலானவர்களோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இன்று தேவனோடு சேர்ந்திருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய உறவு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? ஏனென்றால் அவரே உலகை சிருஷ்டித்து நடத்தி கொண்டிருக்கிறவர். நாம் அவருடைய கைகளிலிருந்து பயனுள்ள பாத்திரங்களாக விளங்க அவர் எதிர்பார்க்கிறார். அசீரியர்கள் தேவனுடைய கரங்களிலே ஒரு கருவியைப் போலே காணப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலத்திலே மீந்திருக்கும் யூத ஜனங்களை குறித்த தரிசனத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 10:20 பாருங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அக்காலத்திலே என்ற வார்த்தை கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. மகா உபத்திரவத்தின் நாட்களை இது முன் அறிவிக்கிறது என்று சொல்லலாம். அசீரியனை பற்றிய செய்தியிலிருந்து, அப்பொழுதுள்ள சூழ்நிலையிலிருந்து தீர்க்கதரிசி மிகவும் தொலைவில் உள்ள நாட்களை பார்க்கிறார். இப்பொழுது நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10:24 வருகிறோம். வாசிக்கிறேன். ஏசாயா 10:24. ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். இந்த வார்த்தைகளை யூதாவின் ஆறுதலுக்காக தேவன் கொடுக்கிறார். அசீரியர்களுடைய சிறைப்பிடிப்பிலிருந்து நிச்சயம் யூதா தப்புவிக்கப்படும் என்று தேவன் கூறுகிறார். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து ஏசாயா மகா உபத்திரவத்தின் நாட்களை பற்றி சொல்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள். ஏசாயா 10:28 முதல் 32 வரை வாசிக்கிறேன். அவன் ஆயத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையமிறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலின் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கி போம். கேபிமியின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலை தங்கி சீயோன் குமாரத்தின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இது ஒரு சிறந்த தீர்க்க தரிசன பகுதியாகும். இதிலே சில புவியியல் இடக்குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இவை எல்லாமே எருசலேமிற்கு வடக்கிலேயே அமைந்துள்ளன. அசீரியர்கள் எந்த வழியாக வருவார்கள் என்பதற்குரிய வரைபடம் இதுதான். அதேபோல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38, 39 அதிகாரங்களிலே கூறப்படுவது போல மாகோகு தேசத்திலிருந்து வரும் படையெடுப்பும் இந்த பகுதி வழியாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது இங்கே கூறப்பட்டிருக்கும் இடங்களை சற்றே பார்ப்போம். ஆயாத்து என்ற இடம் எருசலேமிலிருந்து வடக்கிலே 15 மைல்களுக்கு அப்பால் அமைந்திருக்கிறது. மிக்ரோன்
இது ஆயாத்துக்கு தெற்கில் அமைந்துள்ளது. இங்கேயே பெலிஸ்தியர்கள் மீது யோனத்தான் வெற்றி பெற்றான். இதை 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இது ஒரு கணவாய் பகுதி. அடுத்ததாக கேபாவும் ராமாவும் எருசலேமிலிருந்து வடக்கில் 6 மைல் தொலைவிலே உள்ளது. ஆனதோத்து என்ற இடம் எருசலேமிற்கு வடக்கில் 3 மைல் தொலைவில் உள்ளது. எரேமியா தீர்க்கதரிசியின் ஊர் இந்த ஊர்தான். லாயிஷ் என்ற ஊர் பாலஸ்தீனத்திற்கு வடக்கில் இருக்கிறது. மத்மேனா என்பது எருசலேமிற்கு வடக்கில் இருக்கும் கழிவுகள் போகும் இடமாகும். கேபீம் எருசலேமிலிருந்து வடக்கிலே அமைந்த ஒரு இடம். நோப் என்பதும் இறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள இடம். இது எருசலேமிற்கு மிக அருகிலே உள்ள வடக்கில் அமைந்துள்ள பட்டணம். இவ்வாறு வடக்கில் இருந்து எதிராளி படையெடுத்து வரும் நில வரைபடம் மிக தெளிவாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த படையெடுப்பே எருசலேமிற்கு தோல்வியையும் ஸ்தம்பித்து போகின்ற நிலைமையையும் கொண்டு வரும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதை குறித்து பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து சொல்லுகிறது. அவர் வந்து பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். இங்கே மகத்துவமானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் பூமிக்கு வரும்பொழுது இவை எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான சகோதரனே, சகோதரியே, தமது ஜனம் என தேவன் தெரிந்தெடுத்து தமது ரட்சிப்பை அருளிச் செய்த ஜனங்கள் அவரை அறியாதவர்களைப் போல வாழும் பொழுது முதலாவது எச்சரிப்புகளை அனுப்புகிறார். வசனத்தின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக அவர்களோடு பேசுகிறார். அதையும் அவர்கள் அசட்டை செய்யும் பொழுது மற்றவர்களின் ஆளுகைக்குள்ளும் அடிமைத்தனத்திற்குள்ளும் ஒப்பு கொடுத்து விடுகிறார். இந்நாட்களிலே நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோமா? நமது திருச்சபையின் சாட்சி எப்படி இருக்கிறது? நமது சபையின் சாட்சி வாழ்க்கையை பார்க்கும் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்களா? அல்லது இயேசுவின் நாமம் நம் வாழ்க்கை நிமித்தமாக தூஷிக்கப்படுமா? உலக மக்களுக்கு நம்மை தேவன் அடிமைகளாக விற்று போடும் முன் நம் குற்றங்களை உணர்ந்து அதை அறிக்கையிடுவோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் உமது எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்கச் செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம். நீதியும் நியாயமும் செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதை செய்யவில்லை என்றால் நாங்களும் ஒரு நாள் நித்திய நியாயாதிபதியான உம்முன் நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். எங்களிலே யார் யார் எந்தெந்த காரியங்களிலே நீதி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். பாவ அறிக்கை செய்யும் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.